வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங் வந்துட்டு எப்படி கிரியேட்டிவாக மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ எடிட்டிங்கை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பாய் ஃப்ரெண்டுக்கோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை யாருக்கு வேணாலும் மேக் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் சொல்கிற ஸ்டெப்பை கரெக்டாக 1 by 1 ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்துட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மாஸ்க்குன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் அந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைட்டாக ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பிளண்ட் ஆகும். ஸோ அது லைட்டாக மட்டும் பிளண்ட் பண்ணிக்கோங்க. பிளண்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ இந்த இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க கீழே நேம் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோஸை இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோவை கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஹாப்பி பர்த்டேன்னு மேலே ஆல்ரெடி பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ யாருக்கு நீங்கள் மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு பூஜா எடிட் பண்ணுறதுனால அவங்க நேமை டைப் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கமே டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் ஜாயிங் லெட்டரோ இல்லை போல்டான ஃபாண்டோ எந்த ஃபாண்ட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பக்கம் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வேறு ஃபாண்ட்ஸை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பக்க கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெக்ஸ்ட் உடைய கலர் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த கலரை வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதிலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லேயர் கலர்ஸ் கூட இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த கலர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அந்த கலரை கூட கொடுத்துட்டு அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஷேடோலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு கீழே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பெண்டு பண்ணுறதா இருந்தாலும் பெண்டு பண்ணிக்கோங்க, அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு கலர் வேறு மாற்றுறதா இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு போய்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு கலர் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது பிரைட் ஆக்கிற கலரை கூட கொடுத்துக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த கலரை கூட செட் பண்ணிக்கோங்க, அது யுவர் சாய்ஸ் தான். இப்போ இதை மேக் பண்ணிட்டீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் தான் பேலன்ஸ் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ மேலே ஓப்பன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூன் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொருத்தரோட ஃபோட்டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுடைய ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கீழே இந்த சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, இதெல்லாம் வந்துட்டு பிரைட்னஸ், இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இந்த ஃபோட்டோ எடிட்டிங். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே அந்த ஃபேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் மேலே வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபேஸுக்குமே ஒவ்வொரு எஃபெக்ட் உங்களுக்கு காட்டும். அதில் எந்த எஃபெக்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. எதுவும் வேணாம்னா நன்னில் கொடுத்துட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஸ்மூத்தை ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டீட்டெயிலை கிளிக் பண்ணி டீட்டெயிலை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண வேணாம், ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் பிரைட்டாக நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதையும் வந்துட்டு எந்த மாதிரி டைப்பில் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.